பண்ணிட்டேன். வணக்கம் மக்களே, என்ன பிளேட்டோட நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒரு சின்ன அறுவடை, காய்கறி அறுவடை பார்க்கலாம். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள், எவ்வளோ பெருசு பச்சை கத்திரிக்காய். சிசர் இல்லை, அதனால் கையில் தான் பறிக்க போகிறேன். இதோ இன்னொன்று இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இது நல்லா இல்லை, அது ஒன்று இருக்குது. இதை கூட பறிக்கிறதுக்கு டைம் இல்லை, பிஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அது ஒரு பச்சை கத்திரிக்காய். இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. பச்சை கத்திரிக்காய் தான் ரெண்டுமே. வேறு எங்கேயோ பார்த்தனே, வேறு எங்கே இருக்காங்க? இதோ பாருங்க, இங்கே இருக்காங்க. இதுக்கு எந்த மருந்துமே அடிக்கலை, இயற்கையாக விளைஞ்சது. இங்கே ஒன்று இருக்குது, இது விட்டால் முத்திரும், அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பறிச்சிடலாம். இது ஒரு வெரைட்டி பாருங்கள், இதில் நிறைய பூச்சி வச்சுருக்கு. இது பாருங்கள், இது பாருங்கள், இது ஒரு வெரைட்டி. இது நல்லா லென்த்தியாக இருக்குது. லென்த்தியாக இருக்குது. இங்கே ஒன்று இருக்காங்க, மாவு பூச்சி வச்சுருக்குது. மருந்து அடிக்கணும். மருந்துன்னா அந்த மருந்து இல்லை, இதுக்கு ஒரு வீட்டு மருந்து இருக்குது, அதை அடிக்கணும். இது தனியாக வச்சுருக்கோம். இது மஞ்சள் ஆயிடுச்சு, அதனால் இது வேணாம், விதையாக விட்டுலாம். இதோ ஒன்று இருக்குது பாருங்கள், நிறையா தான் வச்சுருக்குது. நான் கம்மியாக நினச்சேன். இதோ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த செடியில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? அது ஒன்று இருக்குது. இவரும் பச்சை கத்திரிக்காய். இதை பாருங்கள், பச்சை கத்திரிக்காய். ஆமாம், இஞ்சி இருக்குது, அது நம்மத்தில் அதெல்லாம் இருக்கட்டும். இங்கே இதோ ஒன்று இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? அதோ ஒன்று. ஓகே, இப்போ வந்து கத்திரிக்காய் அறுவடை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து மிளகா வந்து பறிச்சிக்கலாம். மிளகா நிறையா இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மட்டும் பச்சை மிளகா பறிச்சிக்கலாம், மற்றதெல்லாம் பழுத்த மிளகா மட்டும் பறிச்சிக்கலாம். ஓகே, பழுத்த மிளகா கொஞ்சமாக இருக்குது. சரி, இருக்காதீங்க. பழுத்த மிளகா ஒரு சின்ன தோட்டம் தான், பெரிய தோட்டம் இல்லை, குட்டியாக போட்டது. தக்காளியெலாம் அறுவடை ஆயிடுச்சு, செடியெலாம் எடுத்தாச்சு. மிளகாவும் கடைசி ஸ்டேஜில் இருக்குது. ஒருத்தவங்க நல்லா செவன் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், குண்டு மிளகா பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா குண்டு மிளகா. வேறங்கிறது விதைக்காக இவ்வளோ வருஷம் இருக்குது, அதை அப்படியே விட்டுட்டு நாங்கள் பிரிக்காமல். ஓகே, இன்றைய அறுவடை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான். நாமளே விளைவிச்ச காய்கறிகளை பறித்து சாப்பிட்றது உண்மையிலே இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.